ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி சேனல். நான் மதியானம் தூங்கக்கூடாது, பாப்பாவை தூங்க வச்சுட்டு நானும் கூடயே படுத்து தூங்கிக்கிறேன். அதனால் நைட்டெல்லாம் தூக்கமே வர்றதில்ல. அதே மாதிரி காலையில் எந்திரிக்கிறதுக்கும் லேட் ஆயிடுது. ஸோ அந்த ஆஃப்டர்நூன் நான் தூங்காமல் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தான் நான் அப்படியே பிளான் பண்ணி ஒவ்வொன்றா செய்கிறேன். இது என்னோடய வீட்டில் எனக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய வீட்டில் என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ அது அனுசரித்து நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் சரௌண்டிங் எப்படி, வீட்டில் சுச்சுவேஷன் எப்படி, அதுக்கு அனுசரித்த மாதிரி நீங்களும் பிளான் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே நான் கிச்சன் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். டீப் க்ளீன் பண்ணலான்ட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கிச்சன் கஜா முஜான்னு இருக்குது. கவுண்டர் டாப்பில் நிறையா ஐட்டம்ஸ் போட்டு வச்சுருக்கு. அதனால் எனக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது செய்கிறதுனா ஒன்றுமே இடமே பற்ற மாட்டேது. ஸோ இந்த தடவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வேண்டிய அந்த சாக் பீஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதை இருக்கனால நமக்கு ஃபுட்டு அப்படி கரெக்டாக அப்படியே வைக்கவும் முடியாது. ஏன்னா அந்த பாய்சன் இல்லையா, அது வேறு இதாக இருக்கா. ஸோ அதனால் எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது கவுண்டர் டாப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து மாற்ற போகிறேன். அதுக்கப்புறமா இந்த பிளேட்டெல்லாம் வைக்கிற ஸ்டாண்டு ஜன்னலில் கட்டி வச்சுருந்தேன். ஸோ அந்த ஜன்னல் எனக்கு திறக்கவே முடியாது, அது அப்படி கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே மாற்றிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டாண்டு மட்டும்தான் இருக்குது. இந்த கிச்சனில் ஷெல்ஃபு வேறு கிடையாது. ஸோ அதையுமே மாற்றிட்டு ஃபுல்லாக ஒற்றை அடிக்கிறேன். இந்த ஜன்னல் நம்ம திறக்கவே இல்லை, திறக்க முடியாது. ஏன்னா அந்த பிளேட்டு ஸ்டாண்டு வச்சனால. ஸோ அது அப்படியே அங்கே நிறையா ஸ்பைடர் வெப் இருக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப பார்த்தெல்லாம் க்ளீன் பண்ணோம்னா நம்ம டயர்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம நினச்ச அந்த டைமில் க்ளீனிங்கை முடிக்கவும் முடியாது. ஸோ மேலாப்பில் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு க்ளீன் பண்ணுற மாதிரி தான் நான் இப்போ பண்ணுறேன். ஸோ அந்த கவுண்டர் டாப்லும் அதே மாதிரி அந்த ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு கீழே இதே மாதிரி ஒற்றை அடித்து எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஸோ இந்த கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா ஸ்டவ் வச்சுருக்கறனால நான் குக்கரில் தான் சாப்பாடு வைக்கிறேன். சம்டைம்ஸ் தண்ணி நிறைய வச்சுருக்கனால சம்டைம்ஸ் விசில் வரும்போது அந்த தண்ணி சேர்ந்து அப்படியே வந்துடும். அதனால் இந்த கஞ்சி தண்ணி ஒட்டி இருக்குது அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாக. ஸோ அதையுமே நான் க்ளீன் பண்ணுறேன். நான் க்ளீனிங் லிக்விடெல்லாம் எதுவுமே இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைக்கல. நான் பாத்திரம் கழுவுற லிக்விட் நானே பண்ணது. அதோட கெமிக்கல் கிட்டு கிடைக்கிது. அது வாங்கி நமக்கு டைல்யூட் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அந்த கிட்டு அந்த லிக்விடு தான் இப்போ நான் போட்டு நல்லா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா தேய்ச்சி விட்றேன். அப்போ பாருங்கள் நிறைய அழுக்கு போகுது. அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு தான் நான் இந்த டைலுமே நல்லா தேய்ச்சி கழுவி விட்றேன். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்றேன். இந்த வைப்பர் ஹோட்டல்லலாம் போனால் நமக்கு பார்க்க முடியும், நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ இந்த இதை வச்சு தான் நான் ஃபஸ்ட்டு வைப் பண்ணி விட்றேன். இதை வச்சு வைப் பண்ணப்பவே ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. அப்புறமா காஞ்ச துணி வச்சு ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்டாச்சு. அதே மாதிரி டைலுமே நல்லா தொடச்சாச்சு. இந்த ஸ்டாண்டு கடுகு, வெந்தயம், அதே மாதிரி மிளகா பொடி, மஞ்சள் பொடி அதெல்லாம் வைக்கிற ஒரு சின்ன ஸ்டாண்டு. ஸோ அதையுமே நல்லா இப்போ சோப் போட்டு கழுவுறேன். ஸோ கழுவி முடித்ததுமே அப்போவே நான் நல்லா ஒரு துணி போட்டு தொடச்சிடுறேன். அதுக்கப்புறமா பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு இதுவுமே நான் இப்போது நல்லா சோப்பு போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்றேன். இது கொஞ்சம் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இது இந்த கம்பியாக இருக்கா, நமக்கு பிடிக்கிறதுக்குமே தண்ணி ஊற்றுறக்குமே ஒரு வசதி இல்லை. இருந்துமே நான் ஃபுல்லாக நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு வச்சுருக்க டப்பாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணல. அந்த மூடி அதே மாதிரி அந்த பாட்டில் ஃபுல்லாக வெளியில் மட்டும் நல்லா ஒரு ஈர துணி வச்சு தொடச்சாச்சு. ஏன்னா எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தால் ரொம்ப லேட் ஆகும். அதனால தான் இப்போ ஸ்டாண்டை கீழே வச்சேன். கீழே வச்சுட்டு இதெல்லாமே அடுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டையுமே நான் கீழே கவுண்டர் டாப்பில் வச்சாச்சு. அதுலேயுமே பாத்திரம் எல்லாம் அடுக்கி வைக்கிறேன்.
அதுக்கப்புறமா ஸ்டவ் க்ளீன் பண்ணுறேன். இது வந்து குக்கரில் வந்து தான் சாப்பாடு வைக்கிறனால அது வந்து விசில் அடிக்கும்போது நிறைய தண்ணி வைக்கிறனால ஃபுல்லாக ஒழுகி வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டவ் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது, கஞ்சி தண்ணியாக உளுந்துருக்கு. ஸோ அதையுமே நான் வந்து இப்போ க்ளீன் பண்ணுறேன். நானும் அதுக்குமே இந்த பாத்திரம் கழுவுற லிக்விடு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுலேயுமே நல்லா அழுக்கெல்லாம் போய் நல்லா க்ளீன் ஆகுது. ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா நான் ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா தொடச்சி விட்றேன். அதுக்கப்புறமா பர்னரையும் அதே மாதிரி அந்த ஸ்டாண்டையுமே நல்லா தேய்ச்சி கழுவியாச்சு. அந்த டைமில் வந்து அந்த துரு பிடிச்சதெல்லாமே கீழே வந்துடுச்சு, ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு வந்து இப்போ கீழே கவுண்டர் டாப்பில் வச்சனால இந்த கரண்டி, ஸ்பூனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து அதில் வந்து போட முடியல. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சு அதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு ட்ரே வச்சு அதில் வந்து உப்பு, கல்லுப்பு, பொடி உப்பு, கத்தியெல்லாம் வைக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கிளாஸ் அது எல்லாமே அந்த ட்ரேயில் வச்சுருக்கேன். என்னோடய கிச்சன் வந்து பாட் டைப்பில் இருக்கிறது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து கேஸு, அந்த மாதிரி பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு, ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வைக்கிற அந்த ஸ்டாண்ட் எல்லாமே வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து ஜன்னல் இருக்கிற இடத்த வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அந்த ஜன்னலில் வந்து ஸ்டாண்டு அது இதெல்லாம் இருந்ததுனால ஃபுல்லாக அங்கே எல்லாமே அழுக்காக இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணி விட்றேன். அதுக்கப்புறமா இருக்கிறது அந்த சைடு. ஸோ அங்கேயுமே வந்து கிரைண்டரு, மிக்சி, அதே மாதிரி 2 பக்கெட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம்லாம் போட்டு வைக்கிற ஒரு ஸ்டாண்டும் இருக்குது. ஸோ அதை எல்லாமே மாற்றிட்டு அங்கேயுமே நான் வந்து இப்போ நல்லா தேய்ச்சி கழுவி விட்றேன். அங்கே வந்து நம்ம கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி சாக் பீஸ் வரைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஸோ அந்த வைப்பர் இருக்கனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கையில் வந்து அவ்வளோக்கு தண்ணி இல்லைன்னா நம்ம வந்து கையில் தான் அந்த தண்ணி எல்லாமே அடிச்சு விடணும். ஸோ இந்த வைப்பர் இருக்கனால ரொம்ப ஈஸி. அதே மாதிரி அதெல்லாமே கழுவி விட்டாச்சு. இப்போ வந்து நல்லா துணி வச்சு துடைக்கிறேன். அங்கே வந்து சுவிட்ச் பாக்ஸ் இருக்கனால எனக்கு வந்து டைலில் கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றி துடைக்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஏரியா மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லாமே நல்லா சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிக்ஸி வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் ஒன்று தொடச்சாச்சு. ஏன்னா மிக்ஸி வந்து இன்னொரு நாளைக்கு நம்ம டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மேலாப்பில் மட்டும் அதையை வந்து தொடச்சாச்சு. நான் எப்போவுமே இந்த மிக்ஸியோட ஜார் வந்து மிக்ஸிலேயே தான் அட்டாச் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதுக்கப்புறமா கிரைண்டரு அதையுமே வந்து நல்லா சுத்தம் பண்ணி எகெயின் அந்த இடத்துலையே வச்சாச்சு. அதுக்கப்புறமா 2 பக்கெட் இருக்குது, அதையுமே வந்து மேலே ஃபுல்லாக தொடச்சி இருந்த இடத்துலையே வச்சாச்சு. சரி, கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அந்த ஜன்னல்கிட்ட. ஸோ இந்த பிளான்ட் பேர் வந்து சிசி பிளான்ட்டுன்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து நல்லா தொடச்சி ஜன்னல்கிட்ட வைக்கலான்ட்டு இருக்கேன். இதில் வந்து புதுசாக ஒரு செடி கூடி வருது. ஸோ இது பார்க்குறக்குமே அழகாக இருக்கிற ஒரு செடி. இது ஒரு இன்டோர் பிளான்ட் தான், மணி பிளான்ட் போல் இருக்கிற ஒரு பிளான்ட்டு. ஸோ இதையுமே லீவ்ஸ் எல்லாம் நல்லா தொடச்சி 2 கார்னரில் வச்சாச்சு. அதுக்கப்புறமா செவரில் வந்து அட்டாச் பண்ண ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது. அங்கேயுமே பாட்டிலில் வந்து தண்ணி ஊற்றி அதுலேயுமே நான் வந்து மணி பிளான்ட், வெரைட்டி ஆஃப் மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமா நிறைய பாத்திரம் இருந்துச்சு, அது எல்லாமே நான் வந்து இப்போ கழுவுறேன். எல்லாம் முடிச்சாச்சு. இனி வந்து நல்லா வீடை வந்து கூட்டி விட்டுற வேண்டிதான். இந்த மாதிரி ஒரு தொடப்பக்கட்டை வச்சு தான் நான் இப்போ வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். கடைசியாக நல்லா லைசோல் போட்டு கிச்சனை ஃபுல்லாக தொடச்சி எடுத்தாச்சு. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிச்சனில் ஒரு மேட்டு போட்டிருக்கேன். ஸோ ஓவரால் என்னோடய கிச்சன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டேவே எனக்கு வந்து நல்ல பாசிட்டிவாக என்னோடய க்ளீனிங் ஒர்க்கு முடிக்க முடிஞ்சுது. ஸோ இனி நெக்ஸ்ட் டேயிலும் ஒவ்வொன்றா செய்யலான்ட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள்.
நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.